கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 29:25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். Proverbs 29:25. Whoever trusts in the Lord is kept safe. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவும் சீடர்களும் படகில் பிரயாணம் செய்கின்றனர். திடீரென கடல் கொந்தளிக்கிறது. இரைச்சல் சத்தம் கேட்கிறது. படகு அலைவுபடுகிறது. கடல் நீர் படவிற்குள் வந்துவிட்டது. இயேசுவோ நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். சீடர்களுக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லை. இயேசுவை அவர்கள் எழுப்புகின்றனர். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்றனர். இயேசு சீடர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே என்று சத்தம் போடுகிறார். சீடர்களுக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதம் செய்தார். இறையாதே, அமைதலாய் இரு என்று கடலுக்கு கட்டளையிட்டு அமைதிப்படுத்தினார். பவுல் அப்போஸ்தலனும் அவருடன் அநேகம் பேரும் பெரிய கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். கடும் மழை பெய்தது. யூரோக்குலிதோன் என்ற கடுங்காற்று வீசிற்று. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அநேக நாளாய் காணப்படவில்லை. பவுலுடன் பிரயாணம் செய்தவர்கள் மிகவும் பயந்து கலங்கி நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் பவுல் தன்னை படைத்த கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையும் வைத்தார். கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியே பவுலும் அவனுடன் பிரயாணம் செய்த 276 பேரும் காப்பாற்றப்பட்டு மெலித்தா என்ற தீவில் ஒதுங்கினர். பவுல் கர்த்தரை நம்பினார். கர்த்தர் பவுலையும் அவனுடன் பயணம் செய்த அத்தனை பேரையும் காப்பாற்றினார். இன்று நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? நாம் கர்த்தரை நம்பினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவோம் என்று இன்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் கர்த்தரை நம்புவோம், நமக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். அடைக்கலமானவரே, பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மனதால் செயலால் துரோகம் செய்யும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். துணிகரமாய் அவர்கள் செய்கிற காரியங்கள் பிறருக்கு தீங்கு விளைவிப்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, மன்னியும், உணர்வுள்ள இதயத்தை தாரும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு துரோகம் செய்யும் மக்களை மனம் திருப்ப போகிற தயவிற்காக நன்றி. நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.